Consider subscribing our channel to know more about technology and press the bell icon to get immediate notification. பயிற்சி தென்றல் யூடியூப் சேனல் வாசகர்கள் அனைவருக்கும் இதயம் கனிந்த தியாக திருநாளாம் பக்ரீத் தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ரம்ஜான் பெருநாள் அன்னைக்கு ஃபேவரட் ஃபோல்டர் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் வந்து நம்ம அப்ளை பண்ணோம். இதுக்கு நிறைய ஃபீட்பேக், பாசிட்டிவான ஃபீட்பேக்ஸ் இருந்துச்சு. வியூஸும் வந்து அதே நேரம் ஒரே வாரத்தில் அதிகமாக போச்சு. மற்ற வீடியோ கம்பேர் பண்ணும்போது அதிகமாக வீடியோ போச்சு. அதனால இந்த தடவை ஒரு அட்வான்ஸாக ஒரு நல்ல விஷயம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இன்னைக்கு ஒரு புது கண்டென்ட் கொடுத்துருக்கோம். இந்த ஓசிஆர் படிக்கிறது, இமேஜில் இருக்க டெக்ஸ்ட்டை வந்து நம்ம படிக்கிறது, இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம என்ன அப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணும்போது ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. அதைத்தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இது வந்து என்ன அப்படின்னா, இந்த அப்ளிகேஷனோட பேர் வந்து டெக் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லுவாங்க. டெக் ஃப்ரீடம் இது வந்து மொபைலுக்கும் இருக்குது, கம்ப்யூட்டருக்கும் இருக்குது. கம்ப்யூட்டர் நம்ம இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் இதை சைன்இன் பண்ணணும் அப்படின்னா மொபைலில் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்போம். அதுல இருந்து லாகின் ஐடி வாங்கணும். அந்த லாகின் ஐடி இருந்தாதான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும்னா இங்க சைன்இன் பண்ணி யூஸ் பண்ண முடியும். முன்னாடி அதுக்கு வந்து என்னன்னா யூனிக் ஐடி எல்லாம் கேட்டிருந்தாங்க அந்த பிளைண்ட் யூசர்ஸ்க்கெல்லாம். இப்ப அந்த மாதிரி இல்லை. மொபைல்ல பண்ணும்போது சைன்இன் வித் கூகுள் அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சு பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அழகா இருக்கு. மொபைல்ல இருக்கிறத விட கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் கம்மி அப்படின்னாலும் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கு. நம்ம இமேஜ் படிக்கிறதாகட்டும், நம்ம டிரான்ஸ்லேட் பண்ற வசதி இருக்கு. இப்படி இதை வந்து ஒவ்வொரு கண்டென்ட்டா நம்ம வந்து இங்க கொடுக்க போறோம். அதனால இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்ற விளக்கத்தையும் ஒரு சின்ன டெமோவையும் காட்டுறோம். அதனால இதை வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் சொல்ல வர கண்டென்ட் வந்து தெளிவா புரியும். சரி வாங்க இன்னைக்கு உள்ள போவோம். Speech mode deeps. Speech mode talk. Run desktop list. Document T. Tech-freedom 12 of 15. ஓகே, இப்போ இதுல அப்படியே என்டர் கொடுக்குறேன். நான் வந்து NVIDIA தான் பயன்படுத்துறேன். Tech-freedom. Features : list. Assistant 1 of 6. ஓகே, அதோட லே அவுட் இப்படிதான் இருக்கும். இந்த டெக் ஃப்ரீடத்தோட லே அவுட் வந்து இப்படிதான் இருக்கும். இப்போ நான் மேக்ஸிமைஸ் பண்ணி ஃபுல் ஸ்கிரீன் வைக்கிறேன். Restore Tech-freedom. Features : list. Assistant 1 of 6. இப்படிதான் இருக்கும். எடுத்த உடனே ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு 6 இருக்கு இதுல. Assistant list item focused selected 1 of 6. 6 ஐட்டம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. அசிஸ்டன்ட் அப்படின்னா நம்ம ஆஸ்க் சாட் ஜிபிடி யூஸ் பண்ணியிருப்போம். இந்த நம்ம வந்து கூகுள் ஜெமினி யூஸ் பண்ணியிருப்போம். இது மாதிரி நிறைய ஏஐ கண்டென்ட் வச்சிருப்போம். அது மாதிரி நம்ம கேட்டதை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு இது. இப்போ டவுன் ஏரோ பண்ணி என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். Document reader 2 of 6. டாக்குமெண்ட் ரீடர். இப்போ நீங்க மொபைல்ல இந்த கம்ப்யூட்டர்ல வச்சிருக்கக்கூடிய MS வேர்ட்ல உள்ளதாகட்டும், ஒரு பிடிஎஃப்ல உள்ளதை கூட படிக்கணும்னு நினைக்கிறேன். நோட் பேட்ல உள்ளது ஏதாவது வச்சிருப்பீங்கன்னா அதுல உள்ள டெக்ஸ்ட்டை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இங்க படிக்கும். Image generator 3 of 6. இதுல எல்லாத்தையும் இந்த வீடியோல கவர் பண்ண போறது இல்ல. ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம டெமோ பண்ணி காட்டுறோம். ஏன்னா எல்லாத்தையும் பண்ணோம்னா நேரம் ஆயிரும். Image reader 4 of 6. Image generator 3 of 6. இமேஜ் ஜெனரேட்டர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த இமேஜ் ஜெனரேட்டர் அப்படிங்கிறது வந்து ஏதாவது நீங்க உங்க கடை விளம்பரத்துக்கோ இல்ல உங்க ப்ராஜெக்டுக்கான ஒரு பிரசன்டேஷனுக்கு உண்டான ஒரு படம் வைக்கணும் அப்படின்னா அது எப்படி வேணுமோ அதை நீங்க வந்து அதுக்கு தகவலை வந்து இன்புட்டா கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இமேஜா ஜெனரேட் பண்ணி தருது. இது வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ணி பார்த்த அனுபவத்துல சொல்றேன். Document reader 2 of 6. Tooltip. இந்த டாக்குமெண்ட் ரீடர் பார்த்துட்டோம். டவுன் ஏரோ பண்ணா இதுதான் Image generator 3 of 6. இமேஜ் ஜெனரேட்டர். Image reader 4 of 6. இமேஜ் ரீடர் இதுதான் முக்கியமான விஷயம். இன்னைக்கு வாட்ஸ்அப்ல வரக்கூடிய இமேஜ் எல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது டெக்ஸ்ட்டை வந்து படிக்கணும். அதுல என்ன டெக்ஸ்ட் இருக்கோ அதை நம்ம படிக்கணும் அப்படின்னா அதுக்கானதை வந்து பார்க்க முடியல. அதுக்கு என்னதான் வந்து வழிகள் இருந்தாலும் சில இது படிக்கிறது சிரமமா இருக்கு. ஆனா இந்த ஆப்ஷனை பயன்படுத்துறதுனால அந்த இமேஜ்ல உள்ள டெக்ஸ்ட்டை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி படிக்க முடியுது. Scene description 5 of 6. சீன் டிஸ்கிரிப்ஷன். இப்ப இமேஜ்ல இருக்கக்கூடிய பார்த்தது வந்து டெக்ஸ்ட்டை வந்து டிஸ்கிரைப் பண்ணது. இது வந்து சீன் டிஸ்கிரிப்ஷன். இமேஜ் வந்து எப்படி இருக்கு. இப்ப ஒரு அழகான ஒரு பாலைவனத்தை நீங்க எடுக்கிறீங்க, ஒரு பசுமையான ஒரு நிலப்பரப்பை நீங்க போய் எடுக்கிறீங்க. அதை வந்து எடுத்து இந்த ஆப்ஷனை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அது எப்படி இருக்கு அப்படின்றத உங்களுக்கு சொல்லும். இப்போ எது பண்ணாலும் அதை டிரான்ஸ்லேட்டும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபேவரான லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேட்டும் பண்ணிக்கலாம். நீங்க அந்த வசதி இருக்கு. நமக்கு ஃபேவரான லாங்குவேஜ் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பரிச்சயமான மொழிகள் அதுல பண்ணிக்கலாம். அடுத்தது Text translator 6 of 6. Tool. டெக்ஸ்ட் டிரான்ஸ்லேட்டர். இப்ப வந்து நீங்க வந்து ஏதாவது ஒரு விஷயம் இங்கிலீஷ்ல இருக்கு, அதை வந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணணும்னா அதையும் இங்க பண்ணிக்கலாம். இப்படி இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. ஒரு 6 ஆப்ஷன் வந்து இதுல கொடுத்துருக்காங்க. அப் ஏரோ டவுன் ஏரோ கொடுத்து நம்ம மூவ் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம இதுல காட்ட போறது அந்த இமேஜ் ரீடர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம பாத்துருவோம். Scene image reader 4 of 6. யாருக்கு பாத்தீங்களா? இதான்
இந்த எஸ்கு டூல் டிப் அப்படின்னு ஒன்று வரும். அதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா எஸ்கேப் கொடுத்து வெளியில வந்துடுற மாதிரி ஆப்ஷன் அது. ஓகே, இங்க என்டர் கொடுக்குறேன். Pick an image button Ctrl+O. ஓகே, இப்போ இதுக்குள்ள வந்த உடனே ஒரு பிக் அண்ட் இமேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பிக் அண்ட் இமேஜ் அப்படின்னு. அந்த பிக் அண்ட் இமேஜ் அப்படின்னா நம்ம சிஸ்டம்ல வச்சிருப்போம் பாத்தீங்களா, அந்த இமேஜை வந்து ப்ரௌஸ் பண்ணி எடுக்கிறது. இப்போ டேப் கொடுத்து பாக்குறேன் என்ன இருக்குட்டு. Take picture button Ctrl+T. டேக் பிக்சர் அப்படின்னா உங்க சிஸ்டத்துல கேமரா இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு படத்தை அதுல எடுக்கலாம். ஒரு போட்டோ எடுத்து நீங்க அதை கூட பாத்துக்கலாம். Back button 1 of 2. அப்புறம் அடுத்த டேப் பேக். Close button 2 of 2. க்ளோஸ் இருக்கு. இப்போ நம்ம வந்து இதுக்கு ஷார்ட்கட்டே கொடுத்துருப்பாங்க. Pick an image button Ctrl+O. S tool. நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். பிக் அண்ட் இமேஜ் Ctrl+O. நம்ம முதல்ல பண்றதுனால இந்த டேப் பட்டன் பிரஸ் பண்ணி பாக்குறோம். இப்ப Ctrl+O கொடுத்தீங்கன்னா டைரக்டா அந்த ப்ரௌஸ் பண்ற அந்த விண்டோ ஓபன் ஆகும். என்டர் கொடுக்குறேன். பிக் அண்ட் இமேஜ். Open dialog file name: copy. இது வந்து எப்படி நம்ம அட்டாச்மெண்ட்ல பார்த்த மாதிரி தான். இப்ப அட்டாச் பண்ணும்போது ப்ரௌஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி தான். இப்ப நான் வந்து எங்க வச்சிருக்கேனோ அங்க உள்ளதை எடுத்துருவோம். Items view list. Items view sound recordings. இப்ப இந்த போல்டர்ல தான் நான் வச்சிருக்கேன் மை டாக்குமெண்ட். இது டைரக்டா இங்க தான் உங்களுக்கு இருக்கணும்னு அவசியம் இல்ல. எங்க வச்சிருக்கீங்களோ அந்த இடத்த நீங்க ப்ரௌஸ் பண்ணி கரெக்டா எடுத்துருங்க. இப்ப எடுப்போம். நம்ம எங்க இருக்குன்னு பாப்போம். WhatsApp image 2025. WAC 4 column 1 for tutorial image row 1 column 4. இப்ப இதை நான் வந்து ஓபன் பண்ணி காட்ட போறேன். இதுல என்ன டெக்ஸ்ட் இருக்குன்னு படிப்போம். Tech-freedom. Processing your image with OCR. Dialog. Processing your image with OCR. Grouping. OCR result: text extraction completed successfully. Dialog. Text extraction completed successfully. Grouping. OCR result: edit read only. ஓகே, இப்ப இவ்வளவு நேரம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா நம்ம டெக்ஸ்ட்டை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் ரிசல்ட் காமிக்குது. இப்படிதான் இருக்கும். இங்க பாருங்க. இப்படிதான் இருக்கும். இது வந்து சின்ன இமேஜ். ஓகேவா? ஏன்னா பெருசா நம்ம பண்ணோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நேரம் இழுக்கும். இப்ப ஒரு டெமோக்காக சின்ன இமேஜை வச்சிருக்கோம். இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இன்டர்நெட் இருக்கணும். சரி, இப்ப அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணலாம், டிரான்ஸ்லேட் பண்ணலாம். இப்ப காப்பி பண்ணி காட்டுறேன். Pop-up window. Select all content Ctrl+A1 of 1. அப்ளிகேஷன் கொடுத்துட்டேன். செலக்ட் ஆல் கண்டென்ட் அப்படின்னு இருக்கு. இதுல ஒரு என்டர். OCR result: edit read only. இதுல Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணுவோம். காப்பி பண்ணிட்டேன். காப்பி ஆயிருச்சு. அப்படி இல்ல அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு காலைனா திருப்பி அப்ளிகேஷன் கீ கொடுத்து pop-up window. Copy the select. காப்பி இருக்கு. Copy the selected content to the clipboard. காப்பி செலக்டட் டு த கண்டென்ட் கிளிப்போர்ட் அப்படின்னு இருக்கு. Select all. செலக்ட் ஆல் ஏற்கனவே பண்ணிட்டோம். இப்போ நம்ம நோட்பேட்ல கூட பேஸ்ட் பண்ணி OCR. நோட்பேட். Run dial OTE. Notepad. Text on a desktop list untitled dash. Restore a untitled dash. பாருங்க, அந்த நோட்பேட்ல அந்த இமேஜ்ல உள்ள டெக்ஸ்ட் வந்துருச்சு. இவ்வளவுதான். இப்படிதான் நம்ம வந்து படிக்கிறது. இது ஒரே ஒரு ஆப்ஷன் தான். இது மாதிரி இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. இத கூட நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணி படிச்சுக்கலாம். Tech-freedom. இப்ப இந்த அளவுக்கு போதும்னு நினைக்கிறேன். இது சொல்ல வர்றது என்ன அப்படின்னா இந்த விஷயம் வந்து இப்போ உள்ள ஓஎஸ்ல தான் ஒர்க் ஆகுது. விண்டோஸ் 10, 11 இந்த மாதிரி ஓஎஸ்ல தான் யூஸ் பண்ண முடியும். கொஞ்சம் லோயர் தென் ஓஎஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு இது வர்றது கஷ்டம். மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுல நீங்க சைன்இன் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும் உங்க கம்ப்யூட்டர்ல. இவ்வளவுதான். இப்ப இதுவரைக்கும் நம்ம வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள். ஏதாவது தகவல்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். OCR result: edit read only select.